நம்மை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு நம் அன்பை பெற தகுதி இல்லை என்பதே உண்மை. இன்னைக்கு நம்ம ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ரவையை வாணல்ல லேசா வறுத்து ஆற வச்சு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மிக்சர் ஜார்ல 3/4 கப் ஜீனி போட்டுக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்ச ரவையோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மாவை மட்டும் ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 5 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நான் குட்டி குட்டியா முந்திரி பருப்பை உடைச்சி வச்சிருக்கேன். அதை இந்த நெய்யில போட்டு நல்லா வறுத்து எடுத்து ரவையோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்ச உருண்டைய நம்ம ஒரு தட்டுல எடுத்து வச்சோம்ல மாவு, இந்த மாவுல போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். இது எதுக்காக பண்றோம்னா உருண்டை அப்பதான் உடையாம நல்லா கெட்டியா இருக்கும். எங்க அம்மா தான் இந்த டிப்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம இந்த ரவா லட்டு நெய்க்கு பதில் பால் சேர்த்தும் பண்ணலாம். 2 டேஸ் வரைக்கும் தான் நல்லா இருக்கும். நெய் சேர்த்து பண்ணும்போது 10 டேஸ் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பை ஃப்ரம் லச்சு வ்ளாக்ஸ்.